ஓம் பசி ஓம் வாழைத்தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளாலும் ஆதிசிவத்தின் காப்பும் இறையருளும் குருவருளும் நம்மை வழிநடத்தட்டும். விழுப்புரம் அருகில் அனந்தபுரம் போய் அங்கிருந்து தேவதானம்பேட்டை என்ற ஊரில் வள்ளல் பெருமானார் தவம் செய்த குகையை நோக்கி பயணம் பண்ணுறோம். இந்த முதல் வீடியோவில் உங்களுக்கு வனதுர்க்கை வரலாம் உள்ள பாகத்தை போடுறேன். ரெண்டாம் பாகத்தில் அங்கேருந்து இறங்கி வள்ளலார் போன இடத்துக்கு நம்ம போக போகிறோம். இப்போ மலைக்கு கீழே அடிவாரத்தில் உள்ள வனதுர்க்கையை வணங்கிட்டு அங்கேருந்து ஏறி மேலே போயிட்டுருக்கோம். பாதைகளை பார்த்துக்குங்க. பார்த்துட்டு அது வழியாக நம்ம மேலே போகிறோம். ஒரே பாதை தான் இருக்கும். அம்புகுறிலாம் போட்டிருப்பாங்க. அதோட விளக்கங்கள்லாம் எழுதியிருப்பாங்க. அங்கே போனவர் புத்து மாரியம்மன் கோயில்னு ஒரு இடம் வந்துச்சு. ஃபஸ்ட் டைமாக இந்த இருக்குது பாருங்கள். அங்கே தான் ஒரு பைரவரை சந்திக்கிறோம். அங்கே தான் அவர் உட்காந்துருக்காரு. அவர் அந்த இடத்துலேருந்து என் கூட தொடர்ந்து பயணம் பண்ண ஆரம்பிக்கிறார். பைரவர்கள் சூட்சும உருவத்தில் நம்ம கூட தொடர்பில் இருப்பாங்கன்னு நிறையா மலைகளில் சொல்லுவாங்க. அவங்க கூட வராரு. தொடர்ந்து போயிட்டுருக்கோம். மேலே போயிட்டோம், நெருங்கிட்டோம். அங்கே பெருமாள் மொட்டைன்னு ஒரு இடம் இருக்குது. இந்த மொட்டையான ஒரு இடத்துல பெருமாள் கோயில் ஒன்று வச்சுருக்காங்க. அதுதான் அடையாளம். அதுக்கு பின்பக்கத்தால் தான் இறங்கி தான் நம்ம இதுக்கு போகணும். எங்கே நம்மளுடைய வனதுர்க்கம் மேலே போகணும். இதான் அந்த எல்லை. இதுக்கப்புறம் நம்ம அங்கேருந்து திரும்பி பாருங்கள் வீடியோவில். அந்த லாஸ்ட்டில் மலை உச்சியில் இருக்குது அம்பாள். அதுக்கிட்ட போக போகிறோம். இந்த வனதுர்க்கை அம்மனுக்கு போகிற வழியில் நம்மளுக்கு தேவையான எல்லா இதுவும் அவங்க எழுதி வச்சுருப்பாங்க. அதை பார்த்துட்டு அப்படியே போக வேண்டியதான். நல்ல மூலிகை நிறைந்த மலை, மூலிகைகள் நிறையா உள்ள மலை. இந்த மலைகளில் தெய்வீக ஆற்றல் நிரம்பி இருக்கிறத நாங்கள் நல்லா ஃபீல் பண்ணோம். அங்கே மேலே வனதுர்க்கையை போய் வணங்கிட்டு தான் அதுக்கப்புறம் கீழே போகணும். இந்த இடத்துக்கு பின்பக்கம் அந்த ஒரு மரம் தெரியுது பார்த்தீங்களா? அந்த மரத்துக்கு பின்னாடி தான் அந்த பாதை ஒத்தையடி பாதை மாதிரி போவோம். அதில் தான் நம்ம நேராக போகணும். அதில் தொடர்ந்து போயிட்டே இருந்தோம்னா காடு வழியாக பாதைகள் போவோம். போய் நேராக நம்ம அந்த இது வனதுர்க்கை இருக்க இடத்த சந்திச்சிடலாம். அங்கே போனோடனே அங்கே ஒரு தீர்த்தம் ஒன்று இருக்குது. 2 தீர்த்தம். ஒன்று குளிக்கிறதுக்குன்னு இருக்கும், ஒன்று குடிக்கிறதுக்குன்னு இருக்கும். அந்த 2 தீர்த்தத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதை பார்த்துட்டு இங்கேருந்து படி வழியாக ஏறி மேலே இப்போ தான் வனதுர்க்கை இருக்க இடத்துக்கு போகிறோம். அது வரலாம் பைரவர் எங்கள் கூட தொடர்ந்து வந்துட்டுருக்காரு. பைரவர் முடுக்க எங்கள் கூட பயணம் பண்ணுறாரு. அதுதான் எங்களுக்கு கிடைச்ச நல்ல ஒரு மிராக்கலான அனுபவங்கள். மேலே போயிடும். போயிட்டு அந்த வனதுர்க்கையை தவம் பண்ண அந்த இடத்துல இருந்து தரிசனம் பண்ணிவிட்டு அப்படியே இறங்கி கீழே வர போகிறோம். தரிசனத்தை நல்லா அனுபவம் எடுத்துகிட்டு தான் வரணும். இந்த அளவுக்கு இருக்கும் இடம். எல்லாத்தையும் பார்த்துட்டு ஒவ்வொரு இதாக ஸ்டெப்பாக ஏறி மேலே போகணும். நல்லா வந்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல அனுபவம் கிடைக்கும். இயற்கை சூழல் நல்லாயிருக்கும். இந்த பாருங்க, இதான் அந்த இடம். அது பாறை ஓரமாக நடந்து போனால் அந்த சாமியோட கோபுரம் தெரியுது பாருங்கள். அதான் வனதுர்க்கை அம்பாளை நம்ம அங்கே தரிசனம் பண்ண போகிறோம். முக்கால்வாசி பேர் இந்த இடத்தோட போயிடுவாங்க. வள்ளலார் குகைக்கு அவ்வளோதான் அருமையாக தெரியாது. அதை பற்றி யார் தெரிஞ்சவங்க தான் டீப்பாக காட்டுக்குள்ளே போக முடியும். பாக்கி எல்லோரும் இங்கே வனதுர்க்கையை வழிபாடு பண்ணிட்டு பௌர்ணமியில் விசேஷமாக இருக்குது பண்ணலாம். இதுதான் தீர்த்தம் சொன்னது. இந்த தீர்த்தத்தை தான் எல்லாருமே நீராடுறது. இப்போ அம்பாளை தரிசனம் பண்ணிவிட்டு ஒரு காப்பு போட்டுட்டு வாழ்த்து போட்டுட்டு இங்கேருந்து நம்ம இறங்கி கீழே அந்த மலைவாசி ஐயா இருக்காங்க, மலையிலே தங்கியிருக்காங்க. அவங்க போய் சந்தித்து அவங்க கூட அடுத்து வள்ளல பெருமானார் இருக்கிற அந்த குகையை நோக்கி பயணம் பண்ண போகிறோம். அதுக்கு அம்பாளை நல்லா தரிசனம் பண்ணிவிட்டு வாழ்த்து போட்டு காப்பு போட்டுட்டு இங்கேருந்து கிளம்பிடுவோம். ஓம் வசி ஓம் வாழைத்தாயின் ஆசி சித்தர்களின் அருளாலும் ஆதிசிவத்தின் காப்பும் இறையர்களும் குருவரும் நம்மை வழி நடத்தட்டும். ஓம் ஆதிசக்தியே நமோ நமக, மகாசக்தியே நமோ நமக, கிரியாசக்தியே நமோ நமக, இச்சாசக்தியே நமோ நமக, ஞானசக்தியே நமோ நமக, அரூபசக்தியே நமோ நமக,
பராசக்தியே நமோ நமக. ஓம் அதிமகா தேவதானபேட்டையில் விற்றிருக்கும் வனதுர்கா பரமேஸ்வரி தாய் திருவடிகள் போற்றி போற்றி. எல்லா உயிர்களும் இன்புற்று வாழ்க. அருட்பெரும் ஜோதி அருட்பெரும் ஜோதி தனிப்பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி. ஓம் ஓம். வாழைத்தாயின் ஆசியும் சித்தர்களின் அருளும் எப்பொழுதுமே நமக்கு துணையாக இருக்கட்டும். அம்பாளோட ஆசீர்வாதத்தோட இன்று இரவு அந்த தேவதானம்பேட்டையில் உள்ள வள்ளல் பெருமான் கோகையில் தங்க போகிறோம். யாகங்கள் பூஜைகள் நடக்க